எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்கள் ஊர் திருவிழா எப்படி போனதுன்னு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க. பெரிய அனுபவம்லாம் இல்லை. என்னோடய அம்மா ஊருக்கும் என்னை கட்டி கொடுத்த ஊருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு என் அப்பா வீட்டை பற்றி சொல்கிறேன். எங்கள் ஊரை பற்றி சொல்கிறேன். அங்கே 15 நாள் சாட்டு சாட்டுவாங்க. 15 நாள் சாட்டி 15 நாள் சாட்டுனா அதான் ஆட்டம்லாம் ஆடுவாங்க. ஆட்டம் ஆடுவாங்க. ஒரு டைம் சாப்பாடுலாம் போடுவாங்க. ஊரே வந்து ஒன்று கூடி எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆட்டம்லாம் ஆடுறது, சாமி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. டெய்லி வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இங்கே இதோட சூப்பராக இருந்தது மாதிரி இருந்துச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அதுவும் ஃபேமிலிக்கெலாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி. நான் எல்லா நாள் வந்து ஸாரீ தான் கட்டியிருந்தேன். என்னால் ஸாரீ கட்டினங்காட்டியும் எனக்கே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. ஒரு ஒரு மாதிரி சொல்கிறேன், மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட் டைம் நோம்பி வருதுன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்ல, அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதேமாதிரி தான் அங்கேயும் நான் கொண்டாடியிருக்கேன். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் அங்கே போவேன். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து சாப்பாடு போடுவாங்க ஒவ்வொரு டைமு. ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை. ஏதோ ஒவ்வொரு டைம் தான் சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் என்னென்னா, லாஸ்ட் நாள் ஆட்டு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து நல்லாவே இருக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓல்டு மேன் அதாங்க அந்த ஃபஸ்ட்டு தாத்தாலாம் ஆடிட்டுருப்பாங்களா, அவங்களாம் காலில் சலங்கை கட்டி ஆடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து அது மாதிரி யாரும் ஆடுறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து திங்கக்கிழமை சூப்பராக இருக்கும். திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். திங்கக்கிழமை வந்து காலையிலேயே நாங்கள் வீடெல்லாம் வலிச்சு விட்டுருவோம். வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து கோவில் கிளம்பிடுவோம். அங்கே இருக்கும்போது கோவில் கிளம்பும்போது வானம் அந்த பட்டாசு வெடிப்பாங்க. 1.5 மணி நேரம் பட்டாசு வெடிப்பாங்க. சூப்பராக இருக்கும். நிறைய பெரிய பெரிய பட்டாசுலாம் வெடிப்பாங்க. யாருமே அந்த ஊரில் வந்து யாருமே அவ்வளோ பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. நாங்கள் அவ்வளோ பட்டாசு வெடிப்போம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சொல்கிறேன். பட்டாசு வெடிப்பாங்க. அப்புறமேட்டு வந்து செவ்வாய்க்கிழமை பாறை நடப்பாங்க. தீர்த்தம் கொண்டு வந்து பாறை நடப்பாங்க. புதன்கிழமை பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுப்பாங்க. ஆனால் ஒரே டைம் தான் மாவிளக்கு கொண்டு போகணும். கொண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து கிடாய் வெட்டிட்டு அப்போயே காலையிலேயே பொங்கல் வச்சு கிடாய் வெட்டிடுவாங்க. விருந்தும் போட்டுருவாங்க. அப்புறம் வியாழக்கிழமை கம்பம் போடுவாங்க. அதெல்லாம் நான் போய் பார்த்ததே இல்லை பெருசாக. இதுதாங்க அங்கே வந்து அம்மா வீட்டில் நோம்பி. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா அது மாதிரி இல்லை, கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரெண்ட் வருது. நான் வந்து வியாழக்கிழமை அதாவது திங்கக்கிழமையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திங்கக்கிழமை வீடெல்லாம் வலிச்சு விட்டோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகணும். நான் போகலைன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போகலை. அந்த நாள் வந்து லேட் ஆகிடுச்சு. போனோம் லேட் ஆகிடுச்சு. 12 மேலே தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம். திங்கக்கிழமை வந்து வீடெல்லாம் வலிச்சு விட்டு எங்கள் வீட்டுக்கார் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. வந்துட்டு நான் 12 வந்து கோவிலுக்கே போகணும். ஏன்னா அந்த அவசரத்தில் இந்த ஸாரியே கட்ட முடியாதுல்ல, அதனால் ஸாரி கட்டிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. போயிட்டு நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்து படுத்தோம். செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து எதுவும் பண்ணல பெருசாக. உடம்பே யாரும் வரல. செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் கோவிலுக்கு போனோம். அப்போ வந்து அக்காலாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நாங்கள் கோவிலுக்கு போனோமான்னு தெரியல, போகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆனால் புதன்கிழமை வந்து காலையில் அப்பயும் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேட்டாக எழுந்திரிச்சிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்து உடம்பறையில் வந்தாங்க புதன்கிழமை காலையில். புதன்கிழமை நாங்கள் கோயிலுக்கு போனோம். போகும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு புதன்கிழமை கோயிலுக்கு போயிட்டு அதான் வந்து தீப்பந்தம் பிடிப்பாங்களே, அது புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமைன்னு சரியாக தெரியல. ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன். போயிட்டு தீப்பந்தெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு புதன்கிழமை என்னாச்சுன்னு தெரியல, வியாழக்கிழமை போனோம். புதன்கிழமை நைட்டு தான் நாங்கள் தீப்பந்தம் பிடிக்கிறதுக்கு போனோம். அப்புறம் வியாழக்கிழமை எதுக்கு போனோம்னா, காலையில் நாங்கள் நேரமாக சாப்பாடெலாம் செஞ்சுட்டோம். அக்கா அம்மாலாம் வந்துட்டாங்க. இது வியாழக்கிழமை கிளம்புன லுக் தான். சூப்பராக இருந்துச்சு. எனக்கே பிடிச்சிருந்துச்சு. கிளம்பி கண்ணாடியிலேயே பார்த்துட்ருந்தேன். எப்படி இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் கேட்டுட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு போகணும். அதனால் ரெடி ஆகிட்டேன். மாவிளக்கு எடுத்துகிட்டு போக அத்தை தான் எடுத்துகிட்டு போனாங்க. அத்தை கிளம்பிட்டாங்க. முன்னே கிளம்பிட்டாங்க. அத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து நீயும் வா, கொஞ்சம் நேரம் நீ வந்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 2 பேருமே கிளம்பிட்டோம். மாவிளக்கு எடுக்க போயிட்டு ஃபஸ்ட்டு அம்மை இழைப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். உட்காந்துட்டு இருந்தோம். அம்மை இழைக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம்.
அப்புறமேட்டு வந்து பார்த்தா அம்மை அழைக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போன பிறகு சாமி அழைப்பாங்க. அம்மை அழைப்பாங்க. அம்மை அழைக்கும்போது அம்மை அழைக்கும்போது அங்கேருந்து மாரியம்மன் கோவில்லேருந்தே வருமாமா. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். போயிட்டு எங்கேயும் உட்காந்துட்டு இருந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் அம்மை அழைக்கிற இடத்துக்கு போயிட்டோம். போயிட்டு என்னால் நம்பவே முடியல. சாமி வந்துருச்சு எனக்கு. ஒரு மாரி அந்த வைப்ரேஷன்லாம் வந்து ஒரு மாரி ஆடிட்டு, அந்த மத்தாள சவுண்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் நான் நார்மலே ஆனேன். என்னாச்சுன்னே தெரில. நான் பாட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னையே அறியாமல் ஒரு மாரி ஒரு ஃபோர்ஸ் வந்த மாரி இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. இதுதான் அந்த அம்மைய அழைக்கிற இடம். அதுக்கு பிறகு இன்னொரு கோவில் போவோம். அதுவும் இதில் போட்டிருப்பேன். இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு, அங்கே வந்து நான் தள்ளியே நின்றுக்கிட்டேன். உள்ளே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேணா வந்து நான் மாவிளக்கு எடுத்தேன். அங்கேயும் போயிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் வந்து நான் வந்து காலைல பருப்பு குழம்பு செஞ்சு வச்சுட்டேன். பருப்பு குழம்பு, சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறம் ரசம் வைக்கல, முட்டைக்கோஸ் பொரியல் வறுக்கலை. நாத்தனாவும் அம்மாவும் இருந்தாங்க. அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மாவிளக்கு எடுக்க போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் வந்து பார்த்தா அதை 2ம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் அக்காவும் வந்து கொஞ்சம் உள்ளே பூத மாட்டாங்க. அதனால வந்து அம்மா வந்து செஞ்சிட்ருந்தாங்க. மாவு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உறமுறை வேற கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்களா, அதனால் நாங்கள் வந்து நான் வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு இருந்தேன். சாப்பாடு வச்சுட்டேன். மறுபடியும் சாப்பாடு பத்தலைன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வச்சுட்டேன். உறமுறைக்கு சாப்பாடெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறமேட்டு சரி குலதெய்வம் கோயில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அத்தை நானும் போயிட்டு வரேன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அத்தைக்கிட்ட. சரி போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் கிளம்பிட்டேன். குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அங்கேயும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் வந்துட்டோம். மறுபடியும் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட்டு. கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லை, உட்காந்துட்டு இருந்தோம். மறுபடியும் வந்து 2 மணிக்கு மேலே மாவிளக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மாவிளக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதனால் மறுபடியும் வந்து மாவிளக்கு கொண்டு வரத்துக்கு நாங்கள் மறுபடியும் வந்து கோவிலுக்கு போனோம். மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். மறுபடியும் வந்துட்டு சாப்பாடெலாம் வந்து மறுபடியும் சாப்பிட்டு அப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட்றோமே. காலையில் சாப்பாடே அப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட்றோமே. சாப்பிட்டு அப்புறமேட்டு என்னென்ன பத்தலையோ அதெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பாடெலாம் போட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் மறுபடியும் வந்து கோவிலுக்கு போனோம். நைட் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போனால் மறுபடியும் சாமி கும்பிட்டு எங்கள் லோகித் பையன் வேறு அடம் பிடிக்கிறான், பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அங்கேயும் பொம்மையெல்லாம் வாங்கி தந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் அம்மா, என் பாப்பா, அப்புறம் நான், எங்கள் தம்பி எல்லாம் ஃபேமிலியோடு போயிருந்தோம். போயிட்டு காளான் வாங்கல, ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. மதியம் சாப்பிட்டதுக்கும் சாயந்தரமாட்டம் சாப்பிட்டதுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதுக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்தனால. ஆனால் எங்கள் ஊராக இருந்தால் நாங்கள் வந்து அப்படி பண்ணவே மாட்டோம். நம்ம மாவிளக்கு எடுத்திருக்கேன். போயிட்டு இறக்கி வச்சுட்டு கிளறி விட்டுட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். இவ்வளோ நேரம் பண்ணவே மாட்டோம். ஈவினிங் கூப்பிடுவாங்க. ஈவினிங் போன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே இருக்கும்போது. ஆனால் நாங்கள் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ டைம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேரம் போயிட்டே தான் இருந்தோம். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நைட்டும் போயிட்டு ரிலேஷனில் கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து மாற்றி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ரொம்பவும் அப்படியே ஸ்வெட் ஆயிடுச்சு. ரொம்பவே வேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது குலதெய்வம் கோயிலுக்கு தான் போனோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து நோம்பி மாதிரி இருந்துச்சு. நிறையாவும் வேலை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் காளிப்பட ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அதான் ஈவினிங் சொன்னேன்ல, அது வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வரும்போது அப்புறம் பாலி போடுற ஃபங்க்ஷன்லேயும் இருப்பேன் நான். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மாவிளக்கு இவ்வளோ பேர் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிசயமாக பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, அப்பயும் தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி தூங்கிடலாம்
நாளைக்கு வந்து நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 தூங்கிட்டோம். மறுபடியும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு அப்பயும் வந்து நான் வந்து மேக்ஸிமம் நான் வேலை செஞ்சுட்ருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இங்கே வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு இல்ல. உறவுமுறை வந்து முக்கியமாக வந்து வேலை செய்யக்கூடாது. நான் செஞ்சு வச்சிடணும். மேக்ஸிமம் வந்து எனக்கான வேலையை நான் செஞ்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பாடு வச்சுட்டு, பருப்பு குழம்பு வச்சுட்டு, ரசம்லாம் வச்சுட்ருந்தேன். அப்புறமேட்டு பருப்பு குழம்பு மட்டும் வெந்து தாளித்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு நாங்கள் பால் எடுக்கிறதுக்கு போனோம். பால் எடுக்கிறதுக்கு போகும்போது பாலி வந்து கொஞ்சம் தான் டேமேஜாக இருந்துச்சு. அந்த பூஞ்சையெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கருகருன்னு இருந்துச்சு. அங்கே கொண்டு வந்த பாலிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நீட்டமாக அழகழகாக கொண்டு வந்திருந்தாங்க. நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். மாவிளக்கு எடுக்கிறது, பாலி கொண்டு வரதெல்லாம் போட்டிருப்பேன். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த பாலியெல்லாம் எடுத்து கொண்டு போய் போட்டு போய் நின்றுட்டுருந்தோம். எவ்வளோ நேரம் வந்து கோவில்லேயே வந்து நாங்கள் நின்றுட்டுருந்தோம். பால் எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்லேயே நின்றுட்டுருந்தோம். இருந்துட்டு அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. பால் எடுத்து அந்த கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு முன்னாடியே கம்பம் நடுவாங்கள்ல, அந்த கம்பத்துலேயே வந்து அந்த கிடாய் இருக்குல்ல, அதை வெட்டியும் அந்த தலை துண்டாக போயிடுச்சு. என் பாப்பா தான் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் கோவில் சுற்றி அந்த தோரணம் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த தோரணத்தில் வந்து 3 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு அந்த தோரணம் மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து நின்றுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் ஒரு கிடாய் இது பண்ணாங்க. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் வந்து என்னென்னா, நான் சேரீ கட்டுறதுனால நான் சேரீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி நல்லா சவுண்ட்லாம் இருந்துச்சு. சவுண்டில் கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டுருந்தேன். அதையும் பார்த்துட்ருந்தேன். அந்த வைப்ரேஷனுக்கும் லைட்டாக ஆடினேன். ஆனால் சாமியெல்லாம் வரல. மாவிளக்கு எடுக்கும்போது எனக்கு ரியலி சாமி வந்துருச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு டைம் நான் ப்ரூவ் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதோட நான் 2 டைம் எனக்கு வந்து சாமி வந்திருக்கு. அந்த அன்னைக்கு எங்களுக்கு பாலி எடுத்து பாலி கொண்டு போய் போட்டுட்டு அந்த கிணறெல்லாம் அப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். போயிட்டு நாங்கள் பாலியெல்லாம் எடுத்து அந்த கிணத்துல போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்போ வந்து சாப்பிட்ட பிறகு துணி எவ்வளோ மூலி 3 மூலி சேர்ந்துருச்சு. நான் துவைக்க எங்கள் அத்தை கொண்டு போய் அலாசிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரைடேவும் வேறு நான் சாப்பிட்டேன். ஆனால் அத்தை சாப்பிடவே இல்லை. ஏன்னா நான் போங்க அத்தை நான் துவைச்சி போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் அத்தை கேட்கவே மாட்றாங்க. சரி ஆளுக்கு 2ஆக துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் துவைச்சிட்ருந்தோம். துவைச்ச பிறகு வந்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் மறுபடியும் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா கோவிலுக்கு போகணும். சாமி வந்து ஊருக்கு போகுது. அதாவது அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அதனால நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போது கட்டின சேரீ வந்து சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து நான் சுடிதாரே போடல. நான் சேரீ தான் கட்டியிருந்தேன். சுடிதார் போடலைன்னா வீட்டில் வந்தபோது சுடிதாரை யூஸ் பண்ணிப்பேன். கோவிலுக்கு போகும்போது நான் சேரீயே தான் கட்டிகிட்ருந்தேன். ஐ லைக் சேரீ. எனக்கு சேரீ வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சேரீ கட்டிகிட்ருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் கிளம்பி ரெடியாகி போகிறதுக்குள்ளேயே சாமி போயிடுச்சுங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கேட்டுட்டு இருந்தேன் போகலாம் ரெடியாகலான்னு. யாருமே கண்டுக்கவே இல்லை. அதனால் நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். சாமியும் ஊருக்கு போயிடுச்சு. அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னால் பார்க்கவும் முடியல. சரி நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு திருப்தியோட ஒரு பானிபூரி வித் ஐஸ்கிரீமோட அந்த சாப்டரையே நாங்கள் முடிச்சிட்டோங்க. அந்த நோம்பியே எங்களுக்கு போன மாதிரி ஒரு திருப்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு காலையிலேயே பாலிக்கும்பி போடும்போது எப்படா கறி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. சரி எப்போ கறி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து எங்கள் அக்காவும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அம்மாலாம் இருந்தாங்க. எப்பயும் போல் நார்மல் ஒர்க் தான் செஞ்சிட்ருந்தோம். நார்மலாக என்னென்ன செய்வோமோ அதை செஞ்சிட்ருந்தோம். சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு வந்து நாங்கள் வெங்காயம் உளிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நான் காலையில் வந்து கிடாய் நேரமாக விட்டுட்டாங்க. நானும் எந்திரிச்சு வாசலெல்லாம் தெளித்து சாணியெல்லாம் போட்டுட்டு கோலமெல்லாம் போட்டேன். ஞாயிற்றுக்கிழமையும் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சாப்பாடுக்கெலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேர் உறவுமுறையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஒவ்வொரு வேலையாக செய்ய சரியாக போயிடுச்சுங்க. நேரமே இதுக்கு சரியாக போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஜாலியாக இருந்துச்சு. சலுப்பே தெரியல. வேலையும் செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு நான் ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து
நம்ம வீட்டில் நம்ம வந்து கடாய் வெட்டி நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேசும்போது கூட எனக்கு அழுக தான் வருது. போடும்போது நான் எமோஷ்னல் ஆகிட்டேன். வந்துட்டு அப்படியே போயிட்டாங்களா, எல்லோரும் நான் போயிட்டு வரேன் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் பாப்பாலாம் இருந்தாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு. நான் ஒரு எமோஷ்னல் டைப்புங்க. அதனால் எமோஷ்னல் ஆகிட்டேன், அழுதுட்டேன். அதுக்கு பிறகு வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் சீட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. சீட்னா அந்த இது விளையாடுவோம்ல, அது என்ன ராஜா ராணிலாம் விளையாடுவோம்ல, சின்ன பிள்ளை மாதிரி ராஜா ராணிலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ராஜா ராணி விளையாண்ட பிறகு 11:30 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. கொஞ்சம் கூட சலுப்பு தெரிவிக்கல. அவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நாங்கள் வளைகாப்புக்கு போனோம். அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். உடனே வந்து நோம்பு முடிஞ்சு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து அப்படியே அந்த வீக் ஃபுல்லாக போன மாதிரியே இருந்துச்சு. அப்புறமேட்டு நாங்கள் வளைகாப்புக்கு போனோம். வளைகாப்புக்கு போகும்போது நான் சாமி ஊருக்கு போச்சுல, அந்த சேரீ தான் கட்டியிருந்தேன். எனக்கு அந்த சேரீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை கட்டிட்டு போனோம். எனக்கும் மேரேஜ் ஆகி 8 மந்த் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு தோணிட்டு இருந்துச்சு, நமக்கு எப்போ வளைகாப்பு வைப்பாங்க அப்படின்ட்டு தெரில, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. நாங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம், பார்த்துட்டே இருப்போம். நான் அதுக்கான வீடியோவும் நான் போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. அப்புறம் நாங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு அந்த வீக் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து தேர்ஸ்டே, நாளைக்கு வந்து ஃப்ரைடே, மறுபடியும் சனி ஞாயிறு கூட வரப்போகுது. அப்படியே இந்த வீக் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. 2 வீக் ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல. நானாக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேங்க. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு இதுதான் நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து கொஞ்சம் காலமாக இந்த 8 மந்த்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதானா, இதுதான் இப்படி தான் நடந்திருக்கா, ஓகே, நம்ம இது வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மனப்போக்கத்தோடு வந்துட்டேங்க. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்னோடய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் என்னை பாசமாக பார்த்துக்கிறாரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நோம்பி வந்து எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் எதிர்பார்க்காத மாதிரி இல்லாமையும் போச்சு. சூப்பராகவும் போச்சு, நல்லாவும் இருந்துச்சுங்க. நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும், நடக்காமையும் போகலாம். நமக்கு என்ன நடந்திருக்கோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் தெரியுது, என் அப்பா அம்மா பாசம்லாம் எனக்கு புரியுது, நல்லா புரியுது. நம்ம அவங்க கூட இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள விட்டு வந்து நம்ம இங்கே இருக்கிறோன்னா ஐ மீன்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் தான். இங்கே இருக்கிறோம் அப்படின்னா தான் எனக்கு இப்போ தான் ரொம்ப புரியுது, பிடிச்சிருக்கு. நல்லா அனுபவம் பட்டிருக்கேன். எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பெண்களுக்கும் வந்து இது இருக்கும். இருந்தாலும் எனக்கு இது வந்து புதுசாக இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் புதுசாக இருக்கும். எனக்கு வந்து இது புதுசாக இருக்குது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சரி, ஓகே. எங்களுக்கு வந்து இந்த நோம்பு வந்து ரொம்பவும் சூப்பராக போச்சு. குறை இல்லாமல் நல்லா இருந்துச்சு. குறையும் இல்லாமல் நிறைகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த நோம்பி வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. நல்லாவும் அமைஞ்சிச்சு, நல்லாவும் போச்சுங்க. நெக்ஸ்ட் இயரும் வந்து எங்களுக்கு இது மாதிரி நோம்பி வந்து நல்லா போகணும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா வீட்டு நோம்பி அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பரவாயில்ல, இப்போல்லாம் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாக வரதில்ல. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன், எதுக்கு, என்ன, எப்படின்லாம் தெரியாது. சீக்கிரம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். என்னால் ஒரு நாள் நல்லா சிரித்து பேசுகிறேன்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து என்னால் சிரித்து பேச முடியாது. ஏன்னா உடம்பு சரியில்லை, உடம்புல ஏதாவது ஃபால்ட்டு. நல்லா இருப்பேன், நல்லா பேசிகிட்டு இருப்பேன், நல்லா எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுவேன், நல்லா எங்கள் அத்தைக்கிட்ட பேசுவேன், நல்லா சிரித்து நல்லா கலகலன்னு சிரித்து பேசுவேன். 2 நாள் வந்து பேசவே மாட்டேன். பேச மாட்டேன்னா ஐ மீன் சண்டை போட்டுலாம் இல்லை. நான் இன்னும் எங்கள் அத்தைக்கிட்ட ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்லை.
எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுட்டு மூஞ்ச வாட்டின மாரி வச்சுப்பேன் தவிர, சண்டையெல்லாம் போடுற அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆனா உடம்பு சரியில்லாம போயிரும். இப்ப பரவால்ல. வெல் அண்ட் குட். ஹாஸ்பிட்டல் தான் வர சொன்னாங்க. போகணும். மாத்திரையும் முழுங்கிட்டே தான் இருக்கேன்னு இல்ல, முழுங்கல. இப்போ மாத்திரை சாப்பிட்றதில்ல. உடம்பு போட்டுருமோன்னு பயமா இருக்கு. அதனால சாப்பிட்றதில்ல. எப்படியோ இனிதே ஆரம்பம் அப்படிங்கிற மாரி எங்களோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து நல்லா முடிஞ்சிச்சு. நெறைய வீடியோ வந்து நான் நல்லபடியா கொண்டு போவேன்னு நம்புறேன். இதுக்கு மேலே வீடியோ போடுறது வந்து நான் நல்லபடியா கொண்டு போவேன்னு நம்புறேன். என்னை நம்பி நீங்க இருங்க. உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ போடுறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னமோ உளறிட்டுருக்கேன். ஓகே. உளறல மீன்ஸ் ஓகே பாய். தேங்க் யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வந்து நான் இவ்வளோ நேரம் பேசுனத செவி கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.